என்கிட்ட ஒருத்தர் ஒரு நாள் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, தானத்திலேயே சிறந்த தானம் 2 இருக்கு அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். 2ஆ? என்ன அது அப்படின்னு நான் கேட்டேன். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ஒரு 15 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம அது கூட என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்கு. இதே வச்சுட்டு எப்படா 15 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு கன்னத்துல கை வச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது ஏன் அம்மா என்கிட்ட வந்து நீ ஏன்பா கவலைப்படுற, நான் இருக்கும் போது அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி கை வீசம்மா கை வீசு, மார்க்கெட்டு போகலாம் கை வீசு அப்படின்னு சொல்லி என்னை பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு அப்படின்னு சொல்லி சாப்பாடுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் உரிச்சு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் பிரித்து உரிச்சு கட் பண்ணி தனித்தனியாக வச்சாச்சு. ஏன்னா அப்போ தானே சமைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வச்சதுக்கப்புறம் பார்த்தா ஹபா முடியலடா சாமி, என்ன சமைக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஓகே, ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஆல் த குக்ஸ் இன் த வேர்ல்டு. அப்பா மறுபடியா முடிஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி உக்காந்தா என்ன முடிஞ்சு இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என் அம்மா என்ன கிச்சனுக்கு துரத்திட்டாங்க, போடாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே போனால் 2 குக்கர் எடுத்து வச்சு எங்கள் அம்மா அதில் அரிசி போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்டேன், எதுக்குமா 2 குக்கர் அப்படின்னா? எங்கள் அம்மா சொன்னாங்க, 2 குக்கரில் போட்டால் தான்ப்பா கரெக்டாக இருக்கும், ஒரு குக்கரில் பத்தாதுப்பா அப்படின்னாங்க. சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லி அந்த 2 குக்கரையும் எடுத்து தனியாக வச்சு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தடவைக்கு 2 தடவை தண்ணி நல்லா ஊற்றி வாஷ் பண்ணி தனியாக வச்சுட்டாங்க. கேட்டால் ஊறணுமா? சரி அது ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு தவாச்சட்டி எடுத்து பக்கத்தில் இருக்க ஸ்டவ்வில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதில் எண்ணெய், கடுகு, சீரகம், பட்டை இதெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பித்தாங்க. வதக்கினதுக்கப்புறம் அதில் நம்ம ஏற்கனவே விட்டுச்சுனோம் இல்லையா வெங்காயமும் பூண்டும், அதையும் போட்டு வதக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலையை போட்டு மறுபடியும் வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் மஞ்சள், மிளகாப்பொடி அதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டாங்க. அதுக்கப்புறம் சைடில் நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணியில் போட்டு கழுவி நல்லா துண்டாக கட் பண்ணி ஒரு குண்டாவில் போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளியை போட்டு மறுபடியும் கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொரியிற சவுண்டு கேட்டாலே செம்மையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் அதில் உப்பு போட்டாங்க. உப்பு போட்டால் தானே டேஸ்ட் நல்லா வரும். அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டாங்க. இப்போ பாருங்களேன் அது எப்படி கொதிக்குதுன்னு. இந்த சவுண்டு கேட்கும் போது அப்படியே சாப்பிடணும் போலயே இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நம்ம அரிசி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் அடுப்பை வச்சு பற்ற வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தக்காளி சாப்பாடு பண்ண போகிறோம். இல்லைனா தக்காளி சாப்பாடு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பட்ஜெட்டுக்கு நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும். போக போக நல்லா பண்ணுறேன், ஓகேவா? பெட்டராகவும் பண்ணுறேன். அந்த பெரிய குண்டை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சாப்பாடு, அதை போட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி சப்ஜி எடுத்து அது மேலே அப்படியே போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டாச்சு. நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்மளோட தக்காளி சாப்பாடு ரெடி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான பேக்கேஜிங், அதாவது நம்ம எப்படி கொண்டு போவோம், அதனால ஒரு 15 பேக்கெட்டை நம்ம எடுத்து தனியாக வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அதை வந்து பேக் பண்ண போகிறோம். அதாவது தக்காளி சாப்பாடை அதில் பேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம 15 பேக்கெட்டையும் பேக் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்க போகிறோம் ஃபைனல் ஸ்டேஜ்.
இப்போ நம்ம பேக் பண்ண சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே அப்படின்னா பேரூர் சிவன் கோயிலுக்கு போகிறோம். நல்லது பண்ணுறோம், நல்ல இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு அங்கே போகிறோம். நாம் இப்போ பேரூர் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ இவங்க ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு தரது என்னோட அப்பா. ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டி வந்து இன்னொரு சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, அந்த நாய்க்குட்டிக்கு கொடுக்கறதுக்கு. பார்த்தீங்களா, தான் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட தன்னை நம்பி இருக்க ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு வேணும்னு நினைக்கிற அந்த தாய் உள்ளம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வேணால் தரலாங்க. அதனால அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு இன்னொரு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி 15 சாப்பாடையும் நம்ம 15 பேருக்கு கொடுத்து முடிச்சிட்டோம். என்கிட்ட ஒருத்தர் ஒரு நாள் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, தானத்திலேயே சிறந்த தானம் 2 இருக்கு அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். 2ஆ? என்ன அது அப்படின்னு நான் கேட்டேன். ஒன்று வந்து நிதானம். இது நம்மளுக்கே கொடுத்துட்டோன்னு வைங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது. ஏன்னா நிதானமாக இருக்கும்போது நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம். இன்னொன்று அன்னதானம். இது வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது நமக்கு நல்லது. அவங்க வயிறார சாப்பிட்டு நம்மளை வாழ்த்துறது இருக்கு இல்லையா, அது வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதை தான் இப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.